தமிழக சட்டசபையில் இருந்து காங்கிரஸ், பாமக, புதிய தமிழகம் கட்சிகள் வெள்ளியன்று வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் வெள்ளியன்று முதல்வர் ஜெயலலிதா 110வது விதியின் கீழ் அறிக்கை வாசித்த பின்னர் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாமக, புதிய தமிழகம் கட்சியினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு சாமி கும்பிட சென்றவர்களை கைது செய்து அவர்கள் மீது செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு சபாநாயகர் மறுத்ததை அடுத்து காங்கிரஸ், புதிய தமிழகம், பாமக கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 3 ஆண்டுகளாக போக்குவரத்து தொழிலாளர்களாக பணிபுரியக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்யாமல் சூழ்நிலை இருக்கிறது. நெசவு தொழிலாளிகளாக வேலை பார்க்கிறவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை என்ற பிரச்சனை இருக்கிறது. அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனையை நான் வைத்திருக்கிறேன். அதற்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கையில் 1989ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் திருத்தச் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு கூட கடந்த 4 ஆண்டு காலத்தில் அந்த 110 குடும்பங்களில் யாருக்கும் அந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. எனவே அது குறித்தும் பாதிக்கப்பட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை நான் சட்டமன்றத்தில் இன்று எழுப்பினேன். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அரசு விலையில்லா பொருட்கள் வழங்குவதற்கு டோக்கன் அந்த இஷ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே வந்து குறுக்கீடு செய்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள். தடுத்ததன் விளைவாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு பெண் சுனிதா பாலயோகி என்ற பெண் 5:30 மணி அளவில் மணவாளன் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றவரை அங்கேயே அமர வைத்து இரவு 2 மணி வரை அமர வைத்து 2 மணிக்கு அவரை கைது செய்து, நள்ளிரவு 2 மணிக்கு அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கையை அரங்கேற்றி இருப்பதை குறித்து அவையில் பேச வேண்டும், அவையின் கவனத்தை ஈர்த்து பேச வேண்டும் என்று அனுமதி கேட்டேன். அனுமதி மறுத்ததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது.